ஹே ஸ்வீட்டீஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். டுடே வந்துட்டு டே 3க்கான ஒரு ஹாட் ஸ்டாண்ட் ஒன் ஷர்ட் தான் பார்க்க போகிறோம். வென் யூ யூஸ் டு ப்ரொடெக்ட் எவ்ரி டைம், இதான் டைட்டில் நேம். நான் இன்றைக்கி டே 3க்கானது போட வேண்டான்ட்டு இருந்தேன். பட் என்ன பண்ணுறது, ஒரு பொண்ணு வந்து வேறு ரிக்வஸ்ட் ஒன் ஷர்ட்னாலும் கமெண்ட்டில் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்காக மட்டுமே வந்து போடுறேன், ஓகேவா? இந்த வீடியோவுக்கு கீழே மட்டும் நீங்கள் யாருமே கமெண்ட் பண்ணலைன்னா கண்டிப்பாக நான் வீடியோ போட மாட்டேன். ஏன்னா நானும் போடுறேன், நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு லைக் பண்ணுறது கிடையாது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது கிடையாது, ப்ளஸ் கமெண்ட் எதுவுமே கிடையாது. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அதனால தான் நான் எப்படி ஒரு முடிவு எடுத்தேன். இந்த இதுக்கு கீழே என்றைக்கு கமெண்ட் வருதோ அன்றைக்கி தான் நான் வீடியோ போடுவேன். ஸோ சொல்லிட்டு தான் போகிறேன். நடுவில் எனக்கு எக்ஸாம் வேறு வந்துருச்சு, இந்த மந்த் எண்டிங்கில் வருது. ஸோ பார்த்துக்கோங்க, எக்ஸாம்லாம் வந்துச்சுன்னா நான் எக்ஸாம் முடியாமல் எஃப்எஃப் கிட்ட வரமாட்டேன். பிஎல் எப்படி போகலான்ட்டு சொல்லுங்கடா, ஓகேவா? ஓகேடா, எனக்கு ஓவராக ஹெட் பெயின் இருக்கனால என்னால் ரொம்ப நேரம் பேச முடியாது. நான் வந்து சீக்கிரமாகவே முடிச்சிட்றேன், யாரும் கோவிச்சுக்காதீங்க, ஓகேவா? ஜின்னுக்கான ஒன் ஷர்ட் வந்து எப்போ போடுறேன்னா, அவர் ரிட்டன் வர்றாருல அந்த டேட்டில் வந்துட்டு சாஃப்ட் ஸ்டாண்ட் ஒன்று, ஹாட் ஸ்டாண்ட் ஒன்று, 2 விதமாக போடுறேன். எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள், ஓகேவா? மார்னிங் சாஃப்ட் ஸ்டாண்ட், ஈவினிங் ஹாட் ஸ்டாண்ட் அப்படி வரும். ஓகேடா, நான் அதிகமாக பேச விரும்புகிறேன். இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் எடுத்ததுமே அவங்கள்ட்ட காமிக்கிறாங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் கிட்ட போயிட்டு, அவன் எதுக்கு என்ன இவ்வளோ தான் ப்ரொடெக்ட் பண்ணுறான், அவனுக்கு நான் என்ன வேணும், எதுவுமே தெரில. ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனைனா முதல்லலாம் அவன் தாண்டி வந்து நிற்கிறான், எதுக்கு வரான் எதுவும் எனக்கு தெரியல. ஐ திங்க் அவனை லவ் பண்ணுறான்னு நினைக்கிறவன், அதனால தான் உங்ககிட்ட வரான். அதனால என்ன லவ் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் இருக்குது? நான் ஒன்றும் அவனை மாதிரி அவ்வளோ பெரிய பணக்காரி கிடையாது, நான் ஜஸ்ட் ஒரு நார்மல் பீப்புள், அவ்வளோதான். ஆனால் எப்படி என்ன போய் அவன் லவ் பண்ணுவான் தெரியலையோ. பட் லவ்வாக தான் இருக்கணும், எனக்கு சொல்ல தெரியலடி. சரி விடு, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் கான்வர்சேஷன் நடத்திட்டு இருக்கீங்க. அப்போது அவள் வந்துட்டு போயிடுறா அவள் கிளாஸ்க்கு. ஸோ நீங்களும் அப்படியே போகிறீங்க. போகும்போது அந்த பர்சன், ஐ மீன் நம்ம ஹயாங் தான் அங்கே வராரு. ஹே, உன்கிட்ட எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன், என்ன எப்போ காலேஜ் வந்தாலும் உன் கையில் இந்த பேப்பர் ஸ்ப்ரே இருக்கணும்னு சொல்லிட்டு, கன் எடுத்துகிட்டு போனால் கன் வேண்டாங்கிற, அட்லீஸ்ட் இதையாவது எடுத்துகிட்டு போவாயேன். உன்கிட்ட நான் எவ்வளோ டைம் சொல்கிறது. ஆனால் இதெல்லாம் எதுக்கு எனக்கு சொல்ல, இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னா எனக்கு தெரியாது. நீ மரியாதையாக உன் ஹேண்ட்பேக்கில் இதை வை, புரியுதா? எவனாவது வந்து வம்பு பண்ணான்னா இதை எடுத்து அவன் மூஞ்சில் அடி, புரியுதா? அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நீங்களும் வந்துட்டு சரிடா, இப்போ என்ன பிரச்சனை உனக்கு, டோ சொன்னீங்கன்னா பல கரட்டி கையில் கொடுத்துருவேன், புரியுதா? அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நீங்களும் இதுக்கு ஒரு குறைச்சல் மயிர் இல்லை, என்ன ஒன்றும் இல்லை போகிறேன் அப்படின்ட்டு நீங்களும் வாங்கிட்டு உங்கள் கிளாஸ்க்கு போய் உட்காந்துட்டு உங்களோட நோட் புக்கை எடுத்து அவங்க ஃபேஸில் வச்சுட்டு, யார் நீ, எதுக்காக என்னை இவ்வளோ சேஃபாக பார்த்துக்கிற, உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஆனால் எப்பட்றா ஏதாச்சும் பண்ணி கண்டுபிடிவோ, ஏன் கண்டுபிடி, அவனுக்கு என்ன நடக்குது, அவன் ஏன் உன்னை இப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறான், எல்லாம் கண்டுபிடி. ஃபர்ஸ்ட் அவனோட மொபைல் எடுத்தால் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நாப்ஜனோட மொபைல் எடுக்கிறதுக்கு எல்லா பிளானும் போடுறீங்க. ஸோ இப்போது ஆஃப்டர்நூன் நீங்கள் வந்து ஆஃப்டர்நூன் வீட்டுக்கு போயிடுவீங்க. மார்னிங் டு ஆஃப்டர்நூன் தான் உங்கள் காலேஜ், பிகாஸ் உங்களுக்கு எக்ஸாம் நடந்துகிட்ருக்குல்ல. அதனால் நீங்கள் வந்துட்டு போகும்போது உங்கள் மொபைல் கேட்குறீங்க. ஏன் உன் மொபைல் எங்கே? என்னோடய மொபைல் ஜோயா கிட்டே இருக்குது, நான் அவகிட்ட மறந்து கொடுத்துட்டேன். ஜோயா கிட்ட உன்னை யார் கொடுக்க சொன்னா ஓயன்? இரு நான் ஃபோன் பண்ணுறேன். வேண்டாம் என்கிட்ட தான் இருக்குது. உன்கிட்டே வச்சுட்டு அப்படி எதுக்கு ஜோயா கிட்டே இருக்குன்னு போய் சொல்கிறேன், என்ன பழக்கம் வையன் இதெல்லாம்? ஹேய் நிறுத்துடா, எப்போ பார்த்தாலும் சும்மா என்னையவே திட்டிட்டு, உனக்கு என்னை பார்த்தா எப்படி தான் இருக்குது? உன்னைய பார்த்தாவா பட்டி கேவலமாக இருக்குடி. என்ன நீ இப்படி பேசுகிற, இப்போ பேசாமல் உங்ககிட்டலாம் வேறு எப்படி ஓயன் பேசுவாங்க? கொஞ்சமாச்சு அறிவுன்றது இருக்குது அவனுக்கு. மார்னிங் என்னடான்னா இப்படி தான் பண்ணேன், பெப்பர் ஸ்ப்ரே வீட்டில் விட்டு வந்தேன். நேற்று நைட்டு என்னடான்னா யாரையும் கூப்பிடாமல் தனியாக
வாக்கிங் போகிறேன்னு போயிருக்க. நான் வரலைன்னா உனக்கு என்ன ஆயிருக்கும் ஏன்? உன்னை யார் காப்பாற்றிருப்பாங்க? அதுதான், எதுக்கு நீ என்னை இப்படி ப்ரொடெக்ட் பண்ணுற? உனக்கும் எனக்கு என்ன சம்மந்தம்? அது சொல்லுடா ஃபஸ்ட்டு. ஓ, கண்டிப்பாக சொல்லணுமா? ஆமாம் சொல்லு. உனக்கு எனக்கும் என்ன சம்மந்தம்? எதனால் நீ என்னை இப்படி ப்ரொடெக்ட் பண்ணுற? உன்னோட மொபைல் கொடு, எனக்கு அதில் வேணுங்கிறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நாம்ஜனும் அவங்கக்கிட்ட ஃபோனை கொடுக்குறாரு. லாக் போட்டிருக்கு. உன் ஃபேஸ் காமி, ஓப்பன் ஆகிடும். ஏன்னா என் ஃபேஸ் பார்த்தா எப்படி ஓப்பன் ஆகும்? ஓப்பன் பண்ணிக்கோன்னா பண்ணிக்கோ, இல்லைன்னா கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபேஸை காட்டுறீங்க. ஸோ அதுவும் வந்து ஓப்பன் ஆகுது. நீங்கள் நேராக போய் கால் ஹிஸ்ட்ரி தான் பார்க்குறீங்க. அவர் வந்து ரெக்கார்ட் போட்டு வச்சுருப்பார். ஒரு ரெக்கார்டு இருக்கும். எங்கள் பாரு நார்ஜுன், அவளுக்கு நிறைய ஆபத்து இருக்குது. நீ அவளை பத்திரமா பார்த்துக்கோ. நீ கேட்குற அளவு அமௌண்ட்டு நான் அவனுக்கு கொடுத்துட்றேன். இது உனக்கு நான் பண்ணுற சத்தியம். என் பொண்ணு நீ எவ்வளோ இதாக பார்த்துக்கிறியோ அவ்வளோதான் உன்னோட ஃபேமிலி நல்லா இருக்கும். புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பேசிட்டு கட் பண்ணியிருப்பார். இப்போது இதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க. அவர்கிட்ட இருந்துட்டு, என்ன கேட்டேன்னு கொடுத்தேன்ல, மூஞ்சி இப்படி உம்முன்னு வைக்கிறத நிறுத்து. என்ன சொல்லு? ஒன்றும் இல்லை, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறீங்க. நீங்கள் வீட்டுக்கு போய்ட்டு அவர்கிட்ட கேட்குறீங்க, எனக்கு ட்ரிங்க் பண்ணணும் போல் இருக்குது, எனக்கு ட்ரிங்க்ஸ் வேணும். இப்போ நீ என்னை கூட்டிகிட்டு போறியா, இல்லை நானே தனியாக போய்க்குவா? எதுக்கும் ஏன் உனக்கு ட்ரிங்க்ஸ்? எனக்கு வேணும், கூட்டிகிட்டு போகிறையா இல்லை நானே போய்க்குவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதுக்கு ஒன்றே நாம்ஜன் சொல்கிறாரு, இல்லை நானே கூட்டிகிட்டு போகிறேன், உன்னை தனியாலாம் வெளியே அனுப்ப முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. சரி சொல்கிறாரு. நீங்களும் அவரும் சேர்ந்து இப்போது பாருக்கு போகிறீங்க. அங்கே போயிட்டு ஃபுல்லாக குடிக்கிறீங்க. அங்கே இருக்க எல்லா பிராண்டுதையும் வாங்கி குடிக்கிறீங்க. அவங்கனால உட்கார கூட முடியல. ஸோ அந்தளவுக்கு குடிச்சிட்டிங்க. இருந்தாலும் இன்னும் வாங்குறீங்க. நாம்ஜன் இதெல்லாம் பார்த்துட்டு, ஒய்யன் போதும் வா போகலாம். எனக்கு என்ன வேணும், இன்னும் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வாங்கி குடிக்கிறீங்க. இப்போது அப்படியே தான் டைம் ரொம்ப ஸ்கிப் ஆகுது. இப்போ டைம் வந்து விடிய கால ஒரு 4:45. இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து பாரில் தான் இருந்திருக்கீங்க. அவர் தூக்க முடியாமல் உங்களை தூக்கிட்டு போய் காரில் போட்டு உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாரு. என்னை எதுக்கு நீ காப்பாற்றின சொல்ல? நீ எதுக்கு என்னை காப்பாற்றின? நீ எதுக்கு என்னை இப்படி ப்ரொடெக்ட் பண்ணுற? எதுக்கு இப்படி பார்த்துக்கிற? உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்ட்டு கேட்டுகிட்டே வரீங்க. பட் அவர் எதுவுமே சொல்ல மாட்டேறாரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவனை காப்பாற்றினதான் என் குழந்தைங்கள, என் ஃபேமிலியை நான் காப்பாற்ற முடியும். அப்பா என்ன பண்ணார் தெரியுமா? என்னோடய ஆஃப்னேஜ் வந்து அங்கே இருக்க என் குழந்தைங்களெல்லாம் கொன்னுட்டாருடி. அதனால தான் நான் இப்போது இங்கே இருக்கேன். அட்லீஸ்ட் அங்கே இருக்க இன்னும் சில பேரையாவது நான் காப்பாற்றணும். அவங்களாம் என் ஃபேமிலி மாதிரி. அவங்கள காப்பாற்றணுன்னா நீ உயிரோடு இருக்கணும். அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போது இப்படியே தான் வந்து டே ஸ்கிப் ஆகிருக்கும். ஒரு 1 வீக் போயிருக்கோம். நீங்களும் எக்ஸாம்லாம் முடிச்சிட்டிங்க. ஃபைனல் இயர் எக்ஸாம்ஸ் தான் முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்றைக்கி உங்கள் பர்த்டே. அப்போ நாம்ஜன் வந்துட்டு, ஹாப்பி பர்த்டே ஓஹன், தேங்க்ஸ் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிடுறாரு. நைட்டு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஏன், நீங்கள் மறக்காமல் இந்த பிளேஸ்க்கு வந்துடுங்க. எப்போவுமே என்ன நீ தான் கூட்டிகிட்டு போவ. எனக்கு அங்கே கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது, அதனால் நான் போய் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறோம் ஏன், நீங்கள் பின்னாடியே வந்துடுங்க. ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்போ நீங்களும் நைட் கிளம்புறீங்க. நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. அந்த ட்ரெஸ் எப்படின்னா, தம்ப்னே பாருங்கள், ரொம்ப ஷார்ட்டான ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறத விட ரொம்ப செக்ஸியான லுக்கில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ட்ரெஸ் தான் வந்து போட்டுட்டு போகிறீங்க. அங்கே போனதும் ஃபுல்லாக வந்து எல்லாம் சரக்கு அடிச்சுட்டு நல்லா டான்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நீங்களும் போய் கேக் வெட்டிட்டு சரக்கு அடிச்சுட்டு நீங்களும் நல்லா டான்ஸ் பண்ணுறீங்க. நீங்களும் ட்ரிங்க் பண்ணியிருக்கீங்க, நாம்ஜனும் ட்ரிங்க் பண்ணியிருக்காரு. ஸோ 2 பேருக்குமே ஃபுல்லாக இருக்குது. இப்போ 2 பேரும் வந்து
அப்படியே டான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. டான்ஸ் பண்ணும்போது வந்து நாம்ஜூன் ஹேங் தான் உங்கள்கிட்ட கேட்குறாரு. ஓய், உனக்கு என்ன பிடிக்குமா சொல்லு. எனக்கு உன்னை பிடிக்கும், ஏன் கேட்குற? அப்போது ரெண்டு பேரும் தப்பு பண்ணலாமா? சொல்லுடா. என்னடி நான் கேட்க வந்ததை நீ கேட்குற? நீயும் அது தானே கேட்க வந்த. எனக்கு டபுள் ஓகே. நான் தப்பு பண்ண ரெடியாக தான் இருக்கேன். நீ ரெடியாக இருக்கியா? பண்ணலாமா? எனக்கு ஓகே, பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அப்படியே உங்களை வந்து அழகாக லிஃப்ட் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணிகிட்டே அந்த ரூமுக்கு வந்து தூக்கிட்டு போகிறாரு. தூக்கிட்டு போய் அந்த பெட்டில் போட்டுட்டு, என்ன அகெயின் கேட்குறேன், உனக்கு ஓகேவா? ஓகே தான். நான் நாம்ஜூன் ஹேங் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. ஸோ ஏதாச்சும் குழப்பி ஒரு மாதிரி சொதப்புனேன்னா சாரி. நாம்ஜூன் பாய்ஸ்லாம் கேட்டிங்கன்னா வந்து என்னடி இப்படிலாம் போடுறல, சொல்லாதீங்க, எனக்கு கொஞ்சம் பெட்டராக போடு அப்படின்னு தான் வந்து சொல்லுவீங்க. ஏன்னா நான் அந்தளவுக்கு மொக்கையாக தான் போடுவேன், அது எனக்கே தெரியும். என்ன பண்ணுறது, என் டேடியாக போயிட்டாரே, அதனால தான். சரி அப்படின்னு சொல்லிட்டு வேறு லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட வர்றாரு. வந்துட்டு, என்ன நிஜமா கேட்குறேன், ஓகேவா? ஓகே தான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் தான் ஃபஸ்ட்டு போய் அவங்கள கிஸ் பண்ணிட்டு அவங்களோட ஷர்ட்லேருந்து எல்லாமே ரிமூவ் பண்ணுறீங்க. ஃபுல்லாகவே வந்து ரிமூவ் பண்ணிடுறீங்க. பட் இன்னும் அந்த கிஸ்ஸை வந்து பிரேக் பண்ணல. அதே மாதிரி தான் அவங்கள கிஸ் பண்ணிவிட்டு அது போட்டிருக்குது சும்மா சின்னதாக ஒரு ட்ரெஸ்ஸு, அது ஒரே தான் ஃபுல்லாக கழண்டு விழுந்துருது. தூக்கி வீசிட்டு, என்னடி இது மட்டும் போட்டிருக்க, உள்ள எதுவும் போடலையா? இல்லை, இது 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 என்னோட பாய் பெஸ்டி அவன் வாங்கி தந்தான். பாய் பெஸ்டி வாங்கி கொடுத்தானா? அவன் எதுக்கு இப்போல்லாம் வாங்கி கொடுத்தான்? எனக்கு தெரியாது, வாங்கி கொடுத்தான், போட்டுட்டு வந்தேன். இதுக்குமா நான் எவனாச்சும் பாய் பெஸ்டி இருக்குது, அவன் இருக்கான் இவன் இருக்கான்னு சொன்னேன், அவ்வளோ தாண்டி அப்படின்னு வந்து உங்ககிட்ட சொல்கிறாரு. சரி டாடி, நீ ஏதாச்சும் பண்ண, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னோடய ஹேண்ட் எங்கெங்கேயோ போகுது, ப்ளீஸ். அவ்வளோ தான் இருக்கியா? அவ்வளோ காஞ்சி போயிருக்கியா? ஆமாம் ப்ளீஸ் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஸோ அவரும் வந்து அவங்க மேலே படுத்துட்டு அவங்கள கிஸ் பண்ணிட்டு எப்பவும் போல் தான் அவங்க ஜஸ்ட் ஒரு மாதிரி ரப் பண்ணி பைட் பண்ணி அது அப்படியே லைட்டாக லிக் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் இதுலேயே செம்ம ஹைப் ஆகுறீங்க. அதே மாதிரி தான் அவரும் உடனே எடுத்து உங்கள் மொபைலை காமிக்கிறீங்க. இதில் வர்ற மாதிரி பண்ணலாமா ப்ளீஸ்? இதெல்லாம் ரிஸ்க்கு, நீ தாங்க மாட்ட, நான் பார்த்துக்கிறேன் டேடி, நீ பண்ணு அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு, எனக்கு என்ன, நீ சொல்கிற நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு செம்மதாக வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. என்ன நினச்சாருன்னு தெரில. உடனே அவங்கள தூக்கிட்டு வாஷம் போய் இதில் படு. என்ன இதுக்குள்ளையா? இது ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும், அப்படி பண்ணுனா அது ஒரு கிக்காக இருக்கும், அதுக்குன்னு இதில் வேண்டாம், நான் கீழே படுத்துக்குவா, இதில் படு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சொல்லிவிட்டு நீங்களும் படுத்துக்கிறீங்க. இப்போது உங்கள் பாடி ஃபுல்லாக அவர் வந்து அப்படியே தண்ணி திருப்பி விடுறாரு. ஐ மீன் அந்த பைப்பை திறந்து விடுறாரு, தண்ணி ஃபுல்லாக உங்கள் பாடி மேலே. அதுக்கு மேலே அவர் வந்து படுத்துட்டு ரொம்ப தான் வந்து அவங்க செஸ்ட்டு வந்து பைட் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு பக்கம் பைட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் நல்லா ப்ரெஸ் பண்ணுறாரு. நீங்கள் வந்துட்டு செடி செடி வலிக்குது, இப்படியே பண்ணுவேன், ப்ளீஸ் ஒன்று ஃபைட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணு, இல்லைன்னா ப்ரெஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணு, என்னால் முடியல, வலிக்குது, வலிக்கிறதுக்கு தாண்டி இப்படியெல்லாம் பண்ணுறேன், பேசாமல் இரு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு
என்னால் முடியாது, ப்ளீஸ் 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 கையிடு கையிட்டு அப்படின்னு சொல்கிறீங்க. பட் அவர் கேட்கவே இல்லை. அந்த தண்ணி வந்து ரொம்ப ஃபுல்லாக இருக்குது. ஸோ அப்படியே வச்சவங்களுக்கு இன்ஸ்டர் பண்ணி வேகமாக தர்ஸ் பண்ணுறாரு. ஸோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இதனால பிளட் வருது. ஸோ அந்த ஒயிட் கலரில் இருந்த தண்ணி ஃபுல்லாகவே அவங்க பிளட் பட்டு ரெட்டிஷாக மாறிடுச்சு. அவர் அது எதையுமே கண்டுக்கல. பேசாமல் பண்ணியிருந்தா அவங்கள ஹயாங்கோட ஒரு பிளேஸில் தான் பிளட் இருந்திருக்கும். இப்போ அவர் பாடி ஃபுல்லாக பிளட்டு. அந்த தண்ணியெல்லாம் திருப்பி கீழே விட்டுட்டு அகெயின் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பண்ணுறாரு. ஸோ இப்படியே தான் வந்து அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக 2 பேரும் வந்து பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த தண்ணிக்குள்ளே தான் இருக்கீங்க இன்னும் 2 பேரும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் தான் கண் விழிச்சு பார்ப்பீங்க. விழிச்சு பார்த்து உங்களுக்கு செம்ம ஷாக். நீங்கள் வந்துட்டு ஏய் ஏய் என்ன பண்ணுற, ஏய் எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அவரை எழுப்புறீங்க. அவர் எந்திரிக்க மாட்டாரா, நல்லா தூங்குறாரு. நீங்கள் அவரை அடித்து எழுப்பிடுறீங்க. என்னடி எனக்கு கொஞ்சம் நேரம் பண்ண குறைஞ்சிடுச்சா, பெருசாக படுறி, ஏய் யாரா நீ, எந்திரி, நீ என்ன சேவ் பண்ணுறேன்னு பார்த்தா நீ என்கிட்ட இப்போல்லாம் நடந்துக்கிற, நீ எந்திரி ஃபர்ஸ்ட், நீ என்னை ப்ரொடெக்ட் தானே பண்ண, இப்போ எதுக்கு நீ இப்படி பண்ணுற, ப்ளீஸ் ப்ளீஸ் இங்கே எந்திரிச்சு போ, என்ன நீக்க நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ சரி அம்மா நீங்கள் சொல்கிறீங்க சாரிடா, என் வாய் வந்து ரொம்ப குளறுது, அதான் சொன்னேன்ல இந்த ஹெட் பெயினில் என்ன சொல்கிறேனே தெரியாமல் சொல்லிட்டு இருக்கேன். அப்போது தாம்ஜன் எனக்கு சொல்கிறது, ஹெட்டா போலீஸ்கிட்ட சொல்லுவியா, நான் சொல்லுவேன், உன் அப்பா நான் உயிராக நினச்சேன் என் குழந்தைங்கள கொன்னான், நான் ஒன்று கொன்னேனா, இல்லை அவனை ஜஸ்ட் யூஸ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இனி உன் அப்பா இதை மறைச்சி உனக்கு எவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான்னு பார்க்குறேன், அதுக்கு தாண்டி உன்னை அப்படி கல்யாணம் பண்ணேன், அதுக்கு தான் பண்ணேன், பார்த்துக்கிறேன், என்கிட்ட மொட்டாமலையாக போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரெஸ்லாம் மாட்டிட்டு இங்கே கிளம்பி போயிடுறாரு. ஸோ நீங்கள் உடனே உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணி அவனை என்ன பண்ணுனீங்க, அவன் கூட இருந்த குழந்தைங்களை என்ன பண்ணுனீங்க டேடி சொல்லுங்கள், ஏம்மா சொல்லுங்க டேடி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் வந்து சொல்கிறாரு, பணத்துக்கு ஆசைப்பட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அங்கே இருக்க கிட்ஸ் எல்லாம் வந்து கொன்று இருப்பார். அது வந்து சொல்லவும் உங்களுக்கே வந்து செம்ம ஷாக்கு. நீங்கள் அவனை எதுக்கு என்கிட்ட அமுச்சு வச்சிங்க சொல்லுங்கள், உன்னை எப்போவுமே ப்ரொடெக்ட் பண்ணி சேஃபாக பார்த்துக்கிறக்கு அவன் என் வாழ்க்கையை அழிச்சிட்டான் தெரியுமா, என் வாழ்க்கையை அழிச்சிட்டு போயிட்டான், இனி என்னை யார் கல்யாணம் பண்ணிப்பான் சொல்லுங்கள் டேடி சொல்லுங்கள், எனக்கு யார் கல்யாணம் பண்ணிப்போம் இனிமே அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அப்போது தாம்ஜன் அங்கேருந்து அவங்கக்கிட்ட நீ செத்துடுவேன்னு சொல்ல முடியாது, செத்துடுவேன்னு சொல்ல, டேடி நான் சாக போகிறேன் டேடி, குட் பாய், அந்த குழந்தைங்களெல்லாம் எப்படி கொன்னீங்களோ அதே மாதிரி நானும் சாகுறேன், நீங்கள் அங்கே இருந்து கண்ணார பாருங்கள், சாகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக ஒன்று கேட்குறேன், நீங்கள் பிடிச்சி வச்சுருக்கீங்கள்ல அவங்க எல்லோரையும் ரிலீஸ் பண்ணி அவங்கள ஃப்ரீடமாக இருக்க விடுங்க, இது என்னோடய லாஸ்ட் விஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. அப்போ நாம்ஜன் வந்துட்டு அவரோட ஹேண்டை வந்து விரிக்கிறாரு. நீங்களும் ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. எதுக்கு இப்படிலாம் பண்ணு சொல்லு, எதுக்குடா நீ இப்படிலாம் பண்ணுன, நான் அவனுக்கு என்ன துரோகம் பண்ணேன், எதனால நீ என்ன இப்படி பண்ண, என் அப்பா ஒன்று பழி வாங்கினாங்கன்னா அதுக்கு நீ என்ன யூஸ் பண்ணிக்கிறல்ல சொல்லுடா, உன்னை நான் யூஸ் பண்ணிக்கிறடி, உன்னை யூஸ் பண்ணியிருந்தேன்னா என்றைக்கும் யூஸ் பண்ணியிருப்பேன், தென் இப்போ யூஸ் பண்ண தூக்கி போட்டுட்டு போயிருப்பேன், வந்து இப்படி ஹக் பண்ணிட்டுலாம் நின்றுருக்க மாட்டேன், புரியுதா, அதுக்குன்னு ஏண்டா ஏன் என்னை இப்படி கொல்ற நீ கொஞ்சம் கொஞ்சமாக, ஒன்று நான் எங்கடி கொன்னேன், ஏன்டி அப்படி பேசுகிறேன், நான் நம்ப மாட்டேன், நான் அவனை நம்ப மாட்டேன், இப்போ என்ன பண்ணால் நம்புவேன், உன் கழுத்தில் தாலி கட்டினா நம்புவியா என்ன, நான் அப்பவும் நம்ப மாட்டேன்டா அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அவர் ரெடியாக தான் வச்சுருப்பார், அவர் கையில் இருந்த தாலி கயிறு எடுத்து அவங்க கழுத்தில் கட்டியிருப்பார், கட்டிட்டு புரியுதா நீ தான் என் பொண்டாட்டி,
நான் தான் உன் புருஷன். என்னானாலும் நீ என்னோடது. உன்னை ப்ரொடெக்ட் பண்ண தான் நான் வந்தேன். ஆனால் அதை பார்த்ததும் உன்கிட்ட விழுந்துட்டேன். ஜஸ்ட் கொஞ்ச நாள் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறத லைஃப் லாங் எவ்ரி டைமும் எவ்ரி செகண்டும் உன்னை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் உன் கூட நான் அப்படி இருந்தேன். இப்போ நீ ஏன் பொண்டாட்டிடி, புரியுதா? உன்னை பார்க்குற எல்லா ரைட்ஸும் எனக்கு இருக்குது. நான் பார்த்தேன், அவ்வளோதான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவங்க ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. ஓகேடா, இதை வந்து இதோட கம்ப்ளீட் பண்ணுறேன். ஐநோ இது ரொம்ப மொக்கையாக தான் இருக்குது. இதில் எங்கடி 18+ இருக்குது, ஹாட் ஸ்டாண்டர்ட் எல்லாம் கேட்டிங்கன்னா இல்லை தான். பட் எனக்கு எதாவது தெரிஞ்ச மாதிரி போட்டேன். தப்பாக இருந்தா ஐம் சாரி. பிகாஸ் எல்லாமே எனக்கு வந்து நாம்ஜூன் ஹயாங்கே, ஜின் ஹயாங்கே, சுகா ஹயாங்கே, ஜேஹோப் ஹயாங்கே இவங்க 4 பேருக்குமே வந்து ஹாட் ஸ்டாண்ட் வந்து நான் ட்ரை பண்ணது கிடையாது. அதனால தான் விமின் குக்னால் நம்ம அடித்து தூக்கலாம். ஆனால் ஹயாங்ஸ் ஃபாதருக்கு சமம் எனக்கு. அதனால தான் ஓகேடா, டாடா பை பை சராங்கே. இதுக்கு மேலே நான் பேச விரும்பலை.